Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட நேம் கீர்த்தி and உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து பிடிச்சிருக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. and இந்த வீடியோல நான் கிடையாது. ரெட் லிப்ஸ்டிக் போடுற பர்சன் நான் கிடையாது. எனக்கு எப்பவுமே நியூட் பிங்க் லிப்ஸ்டிக்ஸ் தான் பிடிக்கும். பட் கண்டிப்பா ரெட் லிப்ஸ்டிக் போட்டு ஒரு லுக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த லுக் ட்ரை பண்ணேன். கட் க்ரீஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சட்டிலான ஒரு கட் க்ரீஸ், லைட் ஐ லுக் அண்ட் போல்ட் லிப்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா சார்ட் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம்ல இருந்து அவங்களோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த கம்மல் நான் ஊட்டியில் வாங்கினது. ஸோ எனிவேஸ் நான் எப்படி பண்ண தெரியணும்னா நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அதில் நிறைய போஸ்ட் அண்ட் வீடியோஸ் எல்லாம் போடுவேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணுறேன். இப்போ கரண்ட்டாக நான் இந்த கிளென்சருக்கு மாறிட்டேன். இந்த குட் வைப்ஸோட அந்த கிளென்சர் எனக்கு இப்போ அந்த டீ கிளென்சர் என் ஸ்கின்க்கு ஒர்க் ஆகலை. அதனால இந்த கிளென்சருக்கு நான் இப்போ மாறி இருக்கேன். இது ரொம்ப மைல்டாக இருக்குது ஸ்கின்ல அண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் யூஸ்வலாக காட்டன் பேட் யூஸ் பண்ணேன். பட் நிறைய பேர் சொன்னீங்க இந்த மாதிரி காட்டன் பேட் என்வாயன்மெண்ட்க்கும் நல்லதில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ பொறுப்பாக முடிஞ்ச அளவுக்கு காட்டன் பேடை கம்மி பண்ணலாம்னு நான் ட்ரை பண்ணேன். ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண முடியாது, பட் கம்மி பண்ண போகிறேன். எனிவேஸ் நான் என்னோட கொஞ்சமாக எனக்கு இருக்கிற இந்த முடியெல்லாம் லைட்டாக நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஹெவியாலாம் நான் ஷேவ் பண்ணல. ரொம்ப மைல்டாக என்னோட அப்பர் லிப்ஸ் அதுக்கப்புறம் சைடாக சின்லலாம் நான் ஷேவ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து டோன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் குட் வைப்ஸோட ஆர்கன் டோனர் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப மைல்டான டோனர் தான். ஸோ ஷேவ் பண்ணதுக்கப்புறம் போட்டாலும் எரிச்சல்லாம் இருக்காது. அடுத்து நியூட்ரிடோமோட மாய்ஸ்சரைசர் நான் போடுறேன். போட்டு என் ஸ்கின் ஃபுல்லாக போட்டு நல்லா நான் மசாஜ் பண்ணிக்கிறேன். இதை போட்டு நம்ம மேக்கப் போடும்போது ஸ்கின் ரொம்பவே நல்லாயிருக்கு. பேஸ் ரொம்ப சூப்பராக செட் ஆகுது. அடுத்தது ப்ரைமர். அதுக்கு நான் பர்பிளோட ட்ரூ ஜுவல் ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். இது ரொம்ப எனக்கு ஃபேவரட்டான ஒன் ஆஃப் த ப்ரைமர்னு சொல்லலாம். ஏன்னா போர்ஸ் அவ்வளோ அழகாக மினிமைஸ் பண்ணும். அட் த சேம் டைம் ஸ்கின்னை ரொம்ப ட்ரையாகவும் ஆக்காது. எல்லா ஸ்கின் டைப் பீப்புளும் இதை ட்ரை பண்ணலாம். அண்ட் அடுத்து நான் பர்பிளோட இந்த பேலட்லேருந்து ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ப்ரஷில் அப்ளை பண்ணேன். பட் எனக்கு கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். பட் இது நிஜமாவே நான் நினச்சி கூட பார்க்கல இந்தளவுக்கு இது ஒர்க் ஆகும்னு. நிஜமாவே நல்லா ஒர்க் ஆகுது. ஒரு அஃபோர்டபுள் சைடில் டார்க் சர்க்கிள்ஸ், இந்த மவுத்தை சுற்றி இருக்கிற டார்க்னஸை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் யூஸ்வலி ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ண மாட்டேன், பட் இந்த வீடியோவில் ட்ரை பண்ணேன். அடுத்தது வெட் அண்ட் வைல்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதோட ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லா லிங்க்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஆஃபர்ஸ் இருக்கும், நீங்கள் வேணும்னா ஷாப் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஆரஞ்சு கரெக்டர் இருக்கு இல்லையா, அது லைட்டாக நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு அவ்வளோ ஆரஞ்சாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதான் லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை டோன் டவுன் பண்ணுறேன் பியூட்டி பிளெண்டர் வச்சு. அதுக்கப்புறமா நான் என்னுடைய ஃபவுண்டேஷன் எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ தட் அந்த ஆரஞ்சு ரொம்ப ஹெவியாக வெளியே தெரியாது அப்படிங்கிறதுனால. அண்ட் சீரியஸ்லி இந்த ஃபவுண்டேஷன் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதை விட இந்த வாட்டி யூஸ் பண்ணப்போ எனக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் ஆச்சு. நான் ஏன் வளர்றேன் இன்னைக்கு? எனிவேஸ் எனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் ஆச்சு. ஸோ அகைன் நான் இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் போட்டு அகைன் நான் பிளெண்ட் பண்ணுறேன். அண்ட் என்னோட நெக்கில் காதுலையும் நான் மறக்கல. அடுத்தது மேக்கப் ரெவல்யூஷனோட கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஷேட் டீட்டெயில்ஸ் அகைன் சொல்கிறேன், டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நான் எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுமோ அங்கெல்லாம் போட்டுக்கிறேன். இந்த ஸ்டேக் ஓகேயோட கான்டோர் ஸ்டிக் இருக்கு இல்லையா, இதை என் மூக்கில் போட்டேன். நான் போட்டு மொத்தமாக பிளெண்ட் பண்ணலாம்னு நினச்சேன், பட் அது ஒரு தப்பான டெசிஷன். அண்ட் பர்பிளோட இந்த பேலட்ல இருந்து இந்த ப்ரௌன் கலர் ஷேட் யூஸ் பண்ணி, ஒரு கூல் டோன் ப்ரௌன். எனக்கு கூல் டோன் ப்ரௌன் சுத்தமாக பிடிக்காது கான்டோர் பண்ணுறதுக்கு. பட் தென் ட்ரை பண்ணேன், ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நான் பிளெண்ட் பண்ணும்போது நீங்களே பாருங்கள். அண்ட் இந்த கன்சீலர் எல்லாத்தையுமே நான் ஒன்றா பிளெண்ட் பண்ணுறேன். நான் பண்ண கான்டோர் எல்லாத்தையுமே நான் ஒன்றா போட்டு பிளெண்ட் பண்ணுறேன். பட் மூக்கில் ஒன்றா போட்டு பிளெண்ட் பண்ணது எனக்கு அவ்வளோவா அந்த ரிசல்ட் பிடிக்கல. ஸோ அகைன் நான் என்னோட நோஸை மட்டும் கான்டோர் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா அகைன் நான் அதே ஸ்டேக் ஒர்க்கியோட அந்த கான்டோர் ஸ்டிக் ஃபவுண்டேஷன் ஸ்டிக்கில் டார்க்கஸ்ட் ஷேட் யூஸ் பண்ணி என்னோட நோஸை கான்டோர் பண்ணுறேன். இந்த வாட்டி என்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு லைட்டாக ஃபர்ஸ்ட் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நல்லா ஷார்ப்பாக தெரியும். அதுக்கப்புறமா நான் என்னோட பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட்டாக பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி பிளண்ட் ஆகிடுது. அண்ட் எனக்கு நடுவில், மூக்குக்கு நடுவில் ரொம்ப ஒல்லியாக நான் இந்த மேக்கப் ரெவல்யூஷன் கன்சீலர் போட்டு பிளெண்ட் பண்ணுறேன். மூக்கு பார்க்கவே ஒல்லியாக நல்லாயிருக்கு. க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இப்போ என்னோட ஃபேஸ் செட் பண்ணுறதுக்கு நான் பர்பிளோட காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். நான் எப்போவுமே என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ண மாட்டேன், பிகாஸ் எனக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனோட அண்டர் ஐ என்னோட டீ ஜோனில் மட்டும் நான் செட் பண்ணிக்கிறேன். நான் ஐப்ரோஸ் எப்படி பண்ணுறேன் என்னோட பல வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ அதனால் நான் டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். கார்ட்ஸில் என்னோட ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் கொடுக்குறேன். அதில் பாருங்கள், அந்த நான் ஐப்ரோஸ் எப்படி பண்ணியிருக்கேன்னு தெரியும். அடுத்து மேக்கப் ரெவல்யூஷனோட ப்ளஷ் பேலட்லேருந்து இந்த ஷேட் எடுத்துகிட்டு என்னுடைய சீக்ஸில் நான் அந்த ப்ளஷ் அப்ளை பண்ணுறேன். நான் மூக்லேயும் அப்ளை பண்ணுவேன், பிகாஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ் லுக் இருக்கும். எனக்கு ஒரு சட்டிலான ப்ளஷ் லுக் தான் வேணும். ரொம்ப சட்டிலாக தான் நான் போடுறேன்.
அடுத்தது சுகரோட ஹைலைட்டர். இது வந்து அவ்வளோ ஒன்றும் அப்படி அந்தளவுக்கு ஹைலைட் ஆகாது, பட் ஓரளவுக்கு நல்லா இருக்குது இந்த ஹைலைட்டர். எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்கிறதால இன்றைக்கி வந்து நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். என்னோட நோஸில் என்னோட சீக் போனில் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வேணால் உங்கள் கண்ணத்தில் உங்களோட ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸ்லையும் அப்ளை பண்ணலாம், பட் எனக்கு அங்கே டெக்ஸ்டர் இருக்குது, கொஞ்சம் பிம்பிள் மாதிரி இருக்குங்கிறதுனால நாங்கள் அப்ளை பண்ணல. மோஸ்ட்லி சொரசொரப்பாக இருக்க இடத்துல நீங்கள் நிறைய ஹைலைட்டர் போடுங்க, அது சொரசொரப்பு வெளியே எடுத்து காட்டும். ஸோ ஸ்மூத்தாக இருக்க இடத்துல மட்டும் போடுங்க. ஸோ லிப்ஸ்டிக்லாம் போடணும், பட் அதுக்கு முன்னாடி நம்ம லிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு NYBயோட லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். இது ஆல்மோஸ்ட் நான் காலியே பண்ண போகிறேன், பிகாஸ் அவ்வளோ சூப்பர் லிப் பாம். நார்மலாக எவ்ரிடேக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது நான் இந்த டோடோ கோல் பேலட் யூஸ் பண்ணுறேன். நான் இன்ஸ்டாகிராமில் வாங்கினது. அதில் ஒரு லைட் கூல் டோன் ப்ரௌன் மாதிரி, ஒரு பேஜ் கலர் மாதிரி இருக்கும், ரொம்ப லைட் ப்ரௌன். அதை வச்சு நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப நேரமாக என் கண்ணில் போட்டு பிளெண்ட் பண்ணுறேன். ரொம்ப டைம் நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது அதை விட கொஞ்சம் டார்க்காக ஒரு ப்ரௌன் ஷேட் மாதிரி ஒன்று இருக்குது. ப்ரௌனில் கொஞ்சம் இந்த கிரான்பெரி ஷேட் மிக்ஸ் ஆன மாதிரி அதை வந்து என்னோட க்ரீஸில் போட்டுக்கிறேன். இதுக்கு நான் கொஞ்சம் சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். இதையும் போட்டு நான் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். டைம் எடுத்து பொறுமையாக நான் பிளெண்ட் பண்ணுறேன். என் ஐலிட் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணல, க்ரீஸில் மட்டும்தான் போட்டு நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ ஐ ஷேடோ லைட்டர் ஷேட்லேருந்து டார்க்கர் ஷேட் போகும்போது உங்களுக்கு ரெண்டு கணக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப டிஃபைன்டாக தெரியும். அடுத்தது இந்த டார்க்கான ஒரு வைன் ஷேட் மாதிரி எடுத்துக்கிறேன். ரொம்ப மெலிசான ஒரு சின்ன ப்ரஷில் க்ரீஸை நான் இன்டென்சிஃபை பண்ணுறேன், பிகாஸ் நம்ம வந்து கட் க்ரீஸ் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அந்த கட் க்ரீஸ் நம்ம கட் பண்ணுறதுக்கு மேலே கொஞ்சம் டார்க்காக இருக்கணும், அதனால். அடுத்தது நான் அந்த சேம் மேக்கப் ரெவல்யூஷனோட கன்சீலர் யூஸ் பண்ணி என்னோட கட் க்ரீஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி நான் பண்ணுறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த லுக் நான் க்ரியேட் பண்ணுறேன். நான் கட் க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபைண்டாக பண்ண மாட்டேன், ஒரு மாதிரி கேஷுவலாக அப்படி தான் பண்ணுவேன். பட் இப்போ தான் கொஞ்சம் டிஃபைண்டாக ட்ரை பண்ணேன். எப்படி வந்திருக்குன்னு எனக்கே தெரியல, பட் ஆனஸ்ட்லி எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நான் கொஞ்சம் வந்து ப்ராடாகவே க்ரியேட் பண்ணுறேன். குட்டியாக க்ரியேட் பண்ணால் என் கண்ணுக்கு அவ்வளோவா தெரியலங்கிறதுனால கொஞ்சம் வந்து நான் பெரிய கட் க்ரீஸை க்ரியேட் பண்ணுறேன். அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த லைட் ஷேட், அதை வந்து நான் அந்த கட் க்ரீஸ்க்கு மேலே போடுறேன். அப்போ தான் ஒரு சட்டில் லுக் கிடைக்கும், ரொம்ப ஒயிட் கலரில் அப்படி இருக்காது. அடுத்தது இந்த ப்ரௌன் ஷேட் நம்ம வந்து செகண்டாக யூஸ் பண்ணோம்ல பிளெண்ட் பண்ணுறதுக்கு க்ரீஸில், அதை வந்து அவுட்டர் கார்னரில் போட்டு பிளெண்ட் பண்ணுறேன். நான் பிளாக்கோ டார்க் கலர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை, பிகாஸ் லிப்ஸ் நம்ம போல்டாக போகிறோம், அதனால். அடுத்து இந்த லைட் கோல்டு ஷிம்மர், இதை வந்து ரொம்ப மைல்டாக நான் என் கையில் எடுத்துகிட்டு என்னோட அந்த கட் க்ரீஸ் எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல மட்டும் நான் போட்டுக்கிறேன். அடுத்து நம்ம கண்ணுக்கு அழகு சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் காஜல் யூஸ் பண்ணுறேன், பர்பிளோட காஜல். இது எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் காஜல்னு சொல்லலாம். இது வந்து இந்த அப்போ வாட்டர் இருக்கிற இந்த லேஷ் லைன் அதை ஒட்டி நான் போடுறேன், கண்ணு கீழேயும் போடுறேன். இப்படி போடும்போது கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும். நம்ம கண்ணுக்கு மேலே கம்பல்சரி காஜல் போடணும், அது ரொம்ப ஒரு நல்ல லுக் கொடுக்கும். அடுத்தது வந்து நான் இந்த செகண்டாக யூஸ் பண்ண அந்த லைட் ஓரளவுக்கு டார்க் ப்ரௌன் ஷேட் இருக்கு இல்லையா, அதை வந்து என்னோட கண்ணு கீழே போட்டு நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ தட் இந்த பிளாக் கலர் காஜல் ரொம்ப பிளாக்காக தெரியாது, கொஞ்சம் ப்ரௌன் கூட இன்ஃபியூஸ் ஆன மாதிரி தெரியும். அடுத்து இந்த ரொம்ப லைட் ப்ரௌன் இருக்கு இல்லையா, அதை வந்து என் கண்ணு கீழே அகைன் போட்டு நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ தட் நம்ம கண்ணுக்கு மேலே லுக் எப்படி இருக்கோ அதே மாதிரி கண்ணு கீழேயும் இருக்கும். அண்ட் இந்த ஒயின் ஷேட் நம்ம இந்த இருக்கிறதுலே நம்ம யூஸ் பண்ண டார்க்கஸ்ட் ஷேடை ஒரு மெல்லிசான ப்ரஷ் வச்சு நான் அவுட்டரில் மட்டும் லைட்டாக போட்டுக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டீடைல்ஸ் தான். அடுத்து ஸ்டேக் ஒர்க்கியோட ஐலைனர், நான் விங் லைனர் வரைய போகிறேன். நிஜமாக எனக்கு விங் லைனர் வந்து அவ்வளோவா பிடிக்கிறதே இல்லை. ஸ்மோக்கி ஐ அண்ட் காஜல் போட தான் பிடிச்சிருக்கு. விங் லைனர் சுத்தமாக எனக்கு செட் ஆகாத மாதிரியே இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, போடலாம், இந்த லுக்குக்கு விங் லைனர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு விங் லைனர் கொஞ்சம் ஷார்ப்பாகவே நான் போடுறேன். இன்றைக்கி லுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காத எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். விங் லைனர் பிடிக்காது, எனக்கு ஐ மேக்கப் கொஞ்சம் ஹெவியாக போட்டால் பிடிக்கும், பட் லைட்டாக போட்டிருக்கேன். ரெட் லிப்ஸ் பிடிக்காது, பட் நான் ரெட் லிப்ஸ் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே எனக்கு பிடிக்காத ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அவுட்லுக் அந்த அவுட்புட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் நான் வந்து லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். லேஷஸ் வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து வாங்கினேன், அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் பர்பிளோட மஸ்காரா யூஸ் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் லேஷஸில். ஏன்னா நம்மளோட லேஷஸும் ஃபால்ஸ் லேஷஸும் தனித்தனியாக அசிங்கமாக தெரியக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண ஷேட் பார்த்தீங்கன்னா பர்பிளோட ஒரு க்ரையான் தான். ஷேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க ஷேட் டீட்டெயில்ஸ் சொல்லலையேன்னு சொல்லி, அதுக்காக தான் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதை வச்சு ஃபர்ஸ்ட் நான் லிப்ஸை அவுட்லைன் பண்ணிக்கிறேன். லிப் லைனர் யூஸ் பண்ணல, இதை வச்சு நான் லிப்ஸை அவுட்லைன் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இந்த ஷேடை வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணேன். பட் இந்த ஷேட் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஷேடை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணாமல் லைட்டாக டிஷ்யூ பேப்பரை வச்சு இந்த மாதிரி ஒத்தி எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் கொஞ்சம் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும் இந்த ஷேட், அவ்வளோ அந்தளவுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் நான் ஸ்டேக் ஒர்க்கோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணேன், லிக்விட் லிப்ஸ்டிக். அண்ட் இதை வந்து அதுக்கு மேலே நான் அப்ளை பண்ணேன். அண்ட் இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது அந்த லுக் தான் எக்ஸாக்டாக நான் இமேஜின் பண்ண லுக், அந்த லிப் லுக் தான். அண்ட் எனக்கு அது அவ்வளோ பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ரெட் லிப்ஸ் நான் போட்டிருக்கிறது, பட் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. அண்ட் அதுக்கப்புறம் நான் ஸ்டேக் ஒர்க்கியோட பேடாஸ் லிப் கிரையான்ல இருந்து ஒரு நியூட் ஷேட் எடுத்துக்கிட்டு அதை என் லிப்ஸுக்கு நடுவில் மட்டும் நான் போட்டுக்கிறேன். ரொம்ப கார்னரில் அதிகமாக போடாமல் நடுவில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி போடுறேன். ஸோ தட் லிப்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு டிஃபைண்டாக தெரியும், ஷேப் நல்லாயிருக்கும். அட் லாஸ்ட் என்னோட இன்னர் கார்னரையும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன் சேம் சுகரோட ஹைலைட்டர் வச்சு. என்னோட லுக் இதோட கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் that's it. உங்கள் எல்லாருமே நான் இந்த வீடியோவில் பார்க்குறேன். until then it's a boy from Keerthi. உங்களுக்கு எந்த ப்ரைஸ் லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பை guys.